أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விண்ணுலக பயணம் என்கின்ற தொடர் பயனிலே பாகம் 8 நாம் இருக்கிறோம். இப்ப கடந்த நாட்களில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான செய்தியின் அடுத்து சொர்க்கத்திலே ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அது இரு மருங்கிலும் முத்துக்களில் துளையிட்ட கலசங்கள் இருக்கிறத பாக்குறாங்க. ஒரு இடத்துக்கு போனோன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை பார்த்தோன்னா இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் ஆறான கௌசர் காட்டப்படுகிறது. அது வரைக்கும் அது என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. இதுல என்ன முத்துக்கள் துளையிடப்பட்டதாக கலசங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது இது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இதுதான் உங்களுக்காக உங்கள் இறைவன் உருவாக்கிய அல் கௌசர் என்கின்ற தடாகம். அப்ப பாருங்க, நல்லா சிந்தித்து பாருங்க. இந்த ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சா தெரியும். இது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இது அன்பளிப்பா இருந்தாலும் சரி, இல்ல ஒருத்தருக்கு பிரியமான ஒரு பொருளை கொடுக்கறதாலும் இது வேற யாருக்கும் கிடையாது, உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகளை நம்ம கேள்விப்படுவோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருளே வாங்குறோம், அந்த பொருளை இந்த விலைக்கு கொடுக்க முடியாது, லாபத்தை இடிக்கும், லாபம் வராது, எனக்கு வியாபாரம் மட்டும் ஆனா போதுன்ட்டு இல்ல, ஒரு லாபம் வராது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்காக செய்யறேன் பாய், உங்களுக்காக கம்மி பண்ணி தரேன், வேற யாருக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லி பல வியாபார இடங்கள்ல பார்த்திருக்கோம். அப்ப அந்த மாதிரி இங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் உங்களுக்காக உருவாக்கி வைத்த ஒரு தடாகம், ஒரு ஆறு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இந்த பூமியில் பிரதிபலித்து இருக்கிறதுன்னு பார்க்கும். தன்னுடைய தூதுத்துவத்தை சரியா செஞ்சிருக்காங்க, தன்னுடைய குடும்பத்தை சரியா நடத்தி இருக்காங்க, தன்னை வழிநடத்த வேண்டிய அந்த கடமை என்கிறதை உணர்ந்து தன்னுடைய கடமையை சரியாக செயல்பட்டு இருக்காங்க. இப்படி குணத்தில் சிறந்தவரா இருக்காங்க. வைனகல் அல்லாஹ் ஹுலுக்கின் அலீம், அவர் குணத்தில் சிறந்தவராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் கூறுகிறான் 68வது அத்தியாயம் 4வது வசனத்துல. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு எதையெல்லாம் இறைவன் கடமையாக்கினானோ அதெல்லாம் சரியாக செய்யும் போது இறைவனுடைய அன்பை பெற்று விட்டீர்கள். இது அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆறு என்கின்ற கௌசர் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய சமுதாயத்துக்கும் தான் அது கொடுக்கப்படும். நாம் அவருடைய சமுதாயமா நடந்து கொள்கிறோமா? இறுதி தூதருடைய இறுதி சமுதாயமாக நம்மிடம் பண்புகள் விட்டதா, நம்மளுடைய செயல்பாடுகள் விட்டதா அப்படிங்கிறத தினமும் நாம் ஆலோசிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு செய்தியிலையும் கொடுத்து சான்றுகளை கொடுத்து அல்லாஹ் ஏதோ கொடுக்க போகிறான் என்று சொன்னால் எடுத்தெடுப்புல ஒரு பொருளை கையில கொடுத்து விட்டு இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லல. ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியற அளவுக்கு இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா என்று அழைத்து சென்று ஒரு பொருளை கொடுக்க இருக்கிறான் அல்லாஹ். அப்ப இது சொர்க்கத்தின் அடிப்படை. அப்படியே அந்த ஆறை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் போறாங்க. அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு சமுதாயத்தை கண்டேன், அவர்கள் எப்பேற்பட்டவர்களா இருக்காங்கன்னு சொன்னா செம்பினால் ஆன நகங்கள் அவங்களுக்கு இருக்கு. அந்த நகங்களை வைத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய மார்புகளையும் கிழித்துக் கொள்கிறார்கள். சாதாரணமாவே நம்மளுடைய நகம் சாதாரணமான ஒரு வளர்ச்சி இருந்தாலே நம்ம கைகள்ல பட்டுச்சுன்னா கீறிச்சுன்னா ரத்தம் வந்துடும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. இங்கே இதுக்குன்னே பிரத்யேகமாக செம்பினாலான நகத்தை கொடுத்து இந்த நகத்தை வச்சு உங்க மூஞ்சியும் உங்களுடைய மார்புகளையும் கீறி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னா இவங்க யாரும் தெரிஞ்சிருக்கு, நமக்கு ஒரு ஆர்வம் வருமா வராது, என்ன இது எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க, இல்ல என்னத்துக்காக இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்திலேயாச்சும் கேட்போம் இது என்னதுங்க அப்படின்னு. அப்போ இதை பற்றி இவர்கள் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் புறம் பேசி மக்களின் இறைச்சி சாப்பிட்டவர்கள், மனிதர்களுடைய இறைச்சி அப்படிங்கும் போது இருக்கிறதுலே பிணவாடை அப்படிங்குவாங்க.
அந்த பிண வாடைங்கிறது வந்து ஒரு மனிதனால சகிச்சு கொள்ள முடியாது. இன்னைக்கு காசா பகுதியில் மக்கள் தாக்கப்படுறாங்க, மக்களுடைய ஈரான் பகுதியில் மக்கள் தாக்கப்படுறாங்க. அப்ப அவங்க இறந்து போன உடலை கூட, சலரங்களை கூட எங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுல அடுத்தடுத்து போர் நிகழ்ந்து கொண்டே இருந்துச்சு. இப்பதான் போர் தணிஞ்சு போய் கிடக்கு. அப்ப இவரோட உடலை கூட எங்க அடக்கம் பண்ணுவதற்கு இடம் இல்லை, இதுக்கான நேரம் இல்லை, வெளியே போன தாக்கிடுவாங்க என்று சொல்லி உடம்பை பாதுகாக்கும் பொழுது சில உடம்புகள் எல்லாம் பராமரிக்க முடியாம இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல எல்லாம் வைக்க முடியாம போயிடுச்சுன்னா அதுல இருந்து வரக்கூடிய துர்நாற்றம் அது மற்றவர்களை தொற்று நோயா மாறும், அவர்களால சுவாசம் கிடைக்காம போயிடும், இது மற்றவர்களை பாதிக்கும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்னடா இது, இப்படி ஒரு மனிதனுடைய உடல் இவ்வளவுதானா, இறந்து போனா என்ன, ஒரு இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது உடம்பை என்ன பண்ண போறோம், பராமரிப்பதற்கு குளிக்கணும், துப்புரவு செய்யணும், இப்படின்லாம் இருக்கும். இறந்து போனா யாரு வந்து பார்க்க போறது கிடையாது. அந்த உடம்பானது அழுக ஆரம்பித்து விடும், தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் நிறுத்தி விடும். அந்த செயல்பாடுகள் நின்ன பிறகு அழுக ஆரம்பித்து விடுங்கிற நேரத்துல இவர்கள் புறம்பேசி மனித இறைச்சி, அந்த மாதிரி ஒரு இறைச்சி சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப யாரு புறம்பேசியவர்கள்? புறம்பேசி குறை கூறுவதற்கு கேடுதான் சொல்றாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல அவர்களின் தன்மான உணர்வோட காயப்படுத்தி கொண்டிருந்தவர்கள்னு வருது. இதோட அடுத்த வார்த்தை என்ன, இவரோட தன்மான உணர்வை காயப்படுத்தி கொண்டிருந்த இந்த செய்தியும் வருது. ஆகவே ஒருவருடைய தன்மானம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த இடத்துல நாம் மனதிலே ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தின் விஷயத்திலே நிறைய செய்திகள் சொல்லித்தரப்படும். அடுத்தவருடைய தன்மானத்தில் விளையாடிவிடக்கூடாது, புறம் பேசிவிடக்கூடாது என்பதை இப்ப இன்னைக்கு சொன்ன இந்த 2 ஹதீஸுமே புகாரிலே 6581வது ஹதீஸாகவும், அடுத்தது அபுதாபுத்திலே 4878வது ஹதீஸாகவும் இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக நம்முடைய நாட்களை கடத்தி செல்வோம். இனி வரக்கூடிய காலங்களிலும் விண்ணுலக பயணத்தில் என்ன நடந்தது என்கின்ற சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்த இறைவனைகள் மற்றும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவனாக நான் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.